அது ஒரு அருமையான காலை பொழுது. அந்த நேரத்துல 3 சின்ன பறவைகள் நதிக்கரையோட பக்கத்துல இருந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் ராணி காகத்தோட பையன் ராஜு தான் நண்பர்கள் கிட்ட இப்படி சொன்னான். டேய், நான் நேத்துக்கு கிளிமாமாவோட தோட்டத்துல இருந்து கொய்யா பழங்களை பறிச்சு சாப்பிட்டேன். அந்த கொய்யா பழத்தோட ருசியே தனி, ரொம்ப ருசியா இருந்துச்சு. நான் இன்னைக்கும் அந்த தோட்டத்துக்கு தான் போறேன். நீங்களும் என் கூட வரீங்களா? அச்சச்சோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன அடிப்பாங்களே. சாரா, நீ பயப்படாத, நாங்க தான் இருக்கோம்ல. இன்னைக்கு ஒரு நாளும் கிளிமாமா தோட்டத்துல இருந்து கொய்யா பழங்களை சாப்பிடலாம். நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடலாம். ஆமா, கிக்கி சொல்றதுதான் சரி. நீங்க எல்லாரும் உங்க அம்மா கிட்ட வேற எங்கேயாச்சும் போறேன்னு சொல்லிட்டு நதிக்கரையோட பக்கத்துல வந்துடுங்க. நாம கிளிமாமாவோட தோட்டத்துல போய் கொய்யாக்களை பறிச்சு சாப்பிடலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு தங்களுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்ட குழந்தைங்க தான் அம்மாக்கள் கிட்ட போய் ஒரு பொய்ய சொன்னாங்க. அம்மா, நான் இன்னைக்கு நம்ம காட்டுல இருக்கிற அருவிக்கரையோட பக்கத்துல விளையாட போறேன். நான் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், என்ன தேடாதீங்க. அதே மாதிரி புறாவோட பையன் கிக்கியும் தான் அப்பா கிட்ட இப்படி சொன்னான். அப்பா, நான் ராஜு கூடயும் சாரா கூடயும் விளையாட போறேன். அருவிக்கரையோட பக்கத்துல தான் விளையாடிக்கிட்டு இருப்பேன். நான் போயிட்டு வரேன். அம்மா, நான் அருவிக்கரையோட பக்கத்துல விளையாட போறேம்மா. நான் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். சரி சாரா, கவனமா விளையாடணும், சரியா? அம்மா சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. யாரோட தோட்டத்துல இருந்தும் எந்த பழங்களையும் பறிக்க கூடாது, சரியா? உனக்கு பசிச்சுன்னா நீ வீட்டுக்கு தான் வரணும், சரிம்மா?